அரசம்பட்டி அரசம்பட்டி யோ எங்கயா இருக்க நீ அரசம்பட்டி எங்கயா போயிட்ட ஐயோ டேய் அரசம்பட்டி ஐயோ ஐயோ யோ அரசம்பட்டி யோ பேசியா அரசம்பட்டி என்னையாச்சு அரசம்பட்டி அரசம்பட்டி மூக்கு காது அரசம்பட்டி எனக்கு கேட்டுச்சு நான் கேட்டேன் யாரோ என் காதுல குசு குசுனாங்க அட பாவி உலகத்துக்கே கேக்குற மாதிரி தொண்டை கிழிய கத்துனேன் உனக்கு குசு குசுனா கேட்டுச்சு உனக்காவது குசு குசுன்னு கேட்டுச்சு ஆனா என் கண்ணுக்கு இருட்டு தான் தெரியுது நீ ஏன்டா கவலைப்படுற உனக்காகத்தானே ஆண்டவன் எனக்கு கண்ணு கொடுத்துருக்கான் உனக்கு காது கொடுத்துருக்கான் பார் இனிமே நம்ம சேர்ந்து இருந்தா தான் ஜெயிப்போம் ஆமா ஆண்டிப்பட்டியும் அரசம்பட்டியும் தோத்ததா சரித்திரமே இல்லை வா நம்ம 2 பேரும் போய் அம்மாவை காப்பாத்தலாம் வா மூங்கில் கடை இருக்கு பார்த்து வா கை பிடிச்சுக்க நீங்க இங்கேயே உட்காந்துரு இங்கே நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன் ஐயோ ஆண்டிப்பட்டி அதை ஏன் கையிலேயே வச்சு பார்த்துட்டு இருக்க நான் என்னத்த பார்த்தேன் எல்லாம் தடவிதான் பார்க்க முடியுது அரசம்பட்டி இது ஏதோ மந்திரவாதி கொடுக்குற தாயத்து மாதிரி இல்ல ஆமா பட்டணத்தில் பூதம் படத்துல வர்ற மாதிரி இதுல பூதம் வந்தாலும் வரும் நான் திறக்கட்டுமா ஐயோ வேணாம் இது வில்லனுக்கு கொடுத்தது வில்லங்க வரும் பூதம் வராது ஐயோ நீயே இதை வச்சுக்கோ சரி நீங்க பத்திரமா இரு நான் விசக்கால்வாய் தாண்டி ஆத்தாவை எப்படி கூட்டு வந்துடுறேன் பத்திரமா இரு அரசம்பட்டி உனக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட கூச்சப்படாம கேளு நான் டக்குன்னு வந்து உன்னை காப்பாத்திடுறேன் நான் ஒரு மாங்காய் மடியேன் சங்க இங்க ஊதுறேன் ஒரு வழியா பிரச்சனை தீர்ந்துச்சு பிரச்சனை இப்பதான் ஆரம்பம் என்ன சொல்றீங்க அலாரம் அடிக்குதா எனக்கு ஒண்ணும் கேட்கலையே மகனே உனக்கு எப்ப கேட்டுச்சு இப்ப கேக்குறதுக்கு ஐயோ லங்கினி வந்துட்டாடா Don't move. ஐயோ லங்கினி மயக்கிறாள் அவனை டேய் அரசப்பட்டி அவளை அடிடா அவளை தப்பு நான் பொம்பளைங்களை அடிக்க மாட்டேன் அட கேட்காதவனே ஆம்பளை தானே பொம்பளை அடிக்க கூடாது பொம்பளை அடிக்கிறதுல எந்திரிடா அவ தொட்டதுக்கே மயங்கிட்டியா போங்க யாரு முப்பாட்டு அத்தா ஆண்டிப்பட்டி அந்த பக்கம் இருக்கா
இந்த கம்பு. நான் தாண்டிட்டு கம்ப போடுறேன் புடிச்சுக்க. சரி ஐயா ஜாலி. ஆண்டிப்பட்டி நாங்க அவசரப்பட்டு. ஐயா ஹேண்ட்ஸ் அப். ஆத்தா ஆண்டிப்பட்டி பாறைக்கு கீழே இருக்கான், கூட்டிட்டு ஓடிடு. இப்போ குண்டுக்கெல்லாம் பயந்தவங்க நாங்க இல்ல. ஆத்தா ஓடிடு. ஆத்தா என்ன பத்தி கவலைப்படாத, நீ போயிரு. என்னடா அது, ஆண்டிப்பட்டி இங்க இருக்கான்னு சொன்னா காணுமே. நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பவுடர் டப்பா எந்தவித சேதாரமும் இல்லாம நம்ம கைக்கு கிடைச்சிருச்சு பாஸ். கிடைச்சிச்சா? ரொம்ப சந்தோஷம். அந்த பவுடரை கொடு. இதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. என்ன கேள்வி? இந்த பவுடர் என் கை கிடைச்ச இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஏகப்பட்ட டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன். என் உயிரையே பணைய வச்சிருக்கேன். இந்த பவுடரை மீட்டுட்டு வர்றதுக்கு இது வரைக்கும் 5 கோடி ரூபாயை கூலியா கொடுத்துருக்கீங்க. அப்படின்னா இந்த பவுடர்ல ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அது என்ன? கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்கள. சொல்றேன். நீ நினைக்க மாதிரி இது சாதாரண பவுடர் இல்ல. ஆந்த்ராக்ஸ், விஷக்கிருமி. ஏன் அதிர்ச்சியா இருக்கா? பயப்படாதீங்க. துப்பாக்கியில சுட்டா ஒவ்வொருத்தரம் தான் சாவான். ஆனா அந்த டப்பாவோட ஓட்டையை போட்டு விட்டா ஒட்டு மொத்தமா எல்லாரும் செத்துடுவாங்க. சத்தம் இருக்காது, ரத்தம் இருக்காது, உணவு மட்டும் இருக்கும். இது எப்படி எனக்கு தெரியும் நினைச்சியா? நாட்டுக்கு நடந்த பிரச்சனையில ஒரு நாட்டை அழிக்க இன்னொரு நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சது. ஒருத்தன் ஆயுதத்தை பயன்படுத்தினா, இன்னொருத்தன் ஆந்த்ராக்ஸ சரியாவே யூஸ் பண்ணல. அங்க யூஸ் பண்ணாத ஆந்த்ராக்ஸ நான் யூஸ் பண்ண போறேன். இந்தியோட மக்கள் தொகையை குறைக்க போறேன். சரியா சொன்னா அழிக்க போறேன். விளக்கம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? இந்தியாவை எதுக்கு அழிக்க போறீங்க? திருடு தப்பு இல்ல, திருடனுக்கு உதவி பண்றதா தப்பு. அதான் இந்த தண்டனை. விலைமதிக்க முடியாத இந்த பவுடரை மீட்டிட்டு வர்றதுக்கு நீங்க கொடுத்த 5 கோடியும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தா பிச்சைக்காரத்தனமா இருக்கு. அதனால இந்த பவுடரோட வேல்யூல பாதி பங்கு எனக்கு வேணும். இல்லனா இதை முழுசா நான் எடுத்துக்க வேண்டியது. பாதி பங்கு வேணும்ல, கொடுத்துட்டா போச்சு. ஏய் மிஸ்டர், மரியாதையா அவ கையில இருக்க பவுடரை என்கிட்ட எடுத்து கொடு. எடுத்துட்டியா? துப்பாக்கி எடுக்கிற ஒரு பிளைண்டுக்கு தான் இன்னொரு பிளைண்டை பத்தி தெரியும். உனக்கும் கண்டு தெரியாது, எனக்கும் கண்டு தெரியாது. ஆனா எனக்கு துப்பாக்கி சுட தெரியும். இல்லையே, நீ வந்துட்டியா? ரொம்ப சந்தோஷம். இன்னொருத்தரை கொண்டாத்தியா?
சொன்னது யாரு? நான் தான் பவுடரை மீட்டு வந்ததுக்கு கூலி சாஸ்தியா கேட்டா கொடுத்துருப்பேன். பவுடரோட வேல்யூஷன்ல பாதி கேட்டான், அதான் அனுப்பிட்டேன். டெல்லி, அவன் கையில இருக்க பவுடரை எனக்கு எடுத்து கொடு. அவனுக்கு தராத பாதி பங்க நான் உனக்கு தரேன். டெல்லி, பவுடரை எடுத்துட்டியா? அதை ஏன் கொடு. என்ன டெல்லி, இன்னுமா தேடுற? சீக்கிரம் கொடு, சீக்கிரம். Don't move. துப்பாக்கியை கீழே போட்டுடு, இல்லைன்னா இவன் தலை வெடிச்சிடும். அசம்பட்டி துப்பாக்கியா கையில வச்சிருக்க, போட்டு போட்டு. இல்ல போட்டேன்னா இந்த பார்ட்டி உன்னை சுட்டுரும். யோ, நீ போடலனாதான் அந்த பொண்ணு என்ன சுட்டுரும். உங்க ரெண்டு பேரையும் நான் கொலை செய்ய விரும்பல. ஏன்னா இந்த பவுடர் எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் நீங்க ரெண்டு பேரும் தான். அதனால இந்த பவுடர் ஓபன் பண்ணும்போது தானா எல்லாரோடையும் சேர்ந்து நீங்களும் செத்துருவீங்க. அது வரைக்கும் சந்தோஷமா இருங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்காக விசா பாஸ்போர்ட் டிக்கெட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பவுடரோட நான் ஃபாரினுக்கு பறந்து போறேன். ஓகே, பை பை. see you. டேய் டாட்டாவா கட்டுற, அந்த பொண்ணை விட்டா பவுடர் தூவி இந்த நாட்டுவே அழிச்சிருவா. வா போலாம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.